பாமக வேட்பாளர் பட்டியல் தற்சமயம் வெளியானது. தொடர்ந்து விவரங்களை ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ், எத்தனை தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுகவுடன் பாமக நேரடியாக போட்டியிடுகிறார்கள்? நிச்சயமாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுடன் நேரடியாக போட்டியிடக்கூடிய அந்த விவரங்களும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அந்த விவரத்தை பொறுத்தவரையிலே தற்போது 9 தொகுதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் எந்தெந்த தொகுதிகளிலே அவர்கள் நேரடியாக போட்டியிடுகிறார்கள் என்றதையும் நாம் தற்போது திரையிலே பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாமகவை பொறுத்தவரையிலே மயிலாடுதுறை தொகுதியிலே அதிமுகவுடன் நேரடியாக மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது. அதே போல கடலூரில் காங்கிரஸ் கட்சியுடன் அவர்கள் மோதுகிறார்கள். 6 இடங்களில் திமுக, அதிமுகவுடன் நேருக்கு நேர் பாமக வேட்பாளர்கள் மோதுகிறார்கள். குறிப்பாக தருமபுரி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரக்கோணம், ஆரணி மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய 6 இடங்களில் திமுக மற்றும் அதிமுகவுடன் நேருக்கு நேராக மோதுகிறார்கள். மயிலாடுதுறையில் அதிமுக, காங்கிரஸ் கட்சியுடன் அவர்கள் மோதுகிறார்கள். கடலூரை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் தேமுதிகவுடன் மோதுகின்றது. அதே போல விழுப்புரத்தில் அதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் மோதுகிறது. திண்டுக்கல்லில் கம்யூனிஸ்ட் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியுடன் மோதக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கின்றது. எனவே பாமகவுடைய வேட்பாளர்கள் 9 தொகுதிகள் பொறுத்தவரையிலே அதற்கான அந்த வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. காஞ்சிபுரத்தில் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கவில்லை என்றாலும் எதிர்த்தரப்பில், அதாவது அதிமுக, திமுக கட்சிகள் பொறுத்தவரையிலே அவர்கள் தங்களுடைய வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரத்தை பொறுத்தவரையில் அதிமுக நேரடியாக களம் காண்கிறது. அதே போல திமுகவும் நேரடியாக களம் காண்கிறது. எனவே பாமகவுடைய வேட்பாளர் திமுக மற்றும் அதிமுக வேட்பாளர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சூழல் திரையிலே நாம் பார்க்கின்றோம். திண்டுக்கல் தொகுதியை பொறுத்தவரையிலே கம்யூனிஸ்ட் மற்றும் எஸ்டிபிஐ கட்சியை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள். அரக்கோணம் தொகுதியில் திமுக சார்பில் திரு ஜெகத் ரட்சகன், அதே போல அதிமுக சார்பில் திரு AL விஜயன் ஆகியோர் போட்டியிடுகிறார்கள். அந்த தொகுதியில் பாமக சார்பில் வழக்கறிஞர் பாலு போட்டியிடுகிறார் என தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே அந்த அறிவிப்புகளைத்தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில ஆரணி தொகுதியை பொறுத்தவரை திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக அவர்கள் வேட்பாளர் பாமக சார்பிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பட்டியலின்படி தரணிவேந்தன் திமுக சார்பிலும், திரு கஜேந்திரன் அதிமுக சார்பிலும், அதே போல முனைவர் கணேஷ்குமார் பாமக சார்பிலும் போட்டியிடுவார் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ்குமாரை பொறுத்தவரையில் ஏற்கனவே பாமக சார்பில் போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக அவர் பணியாற்றியவர். எனவே கடந்த முறை 2021 அவருக்கு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை. இந்த நிலையிலே தான் தற்போது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையிலே திமுக மற்றும் அதிமுகவுடன் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் திரு மலையரசன், அதே போல அதிமுகவில் திரு குமரகுரு அவர் மாவட்ட செயலாளராக இருக்கின்றார். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையில் அவரே நேரடியாக களம் காண்கிறார். அந்த வகையில் தேவதாஸ், நாம் முன்பே குறிப்பிட்டது போல இவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்தவர், முன்னாள் MP-ஆகவும் இருந்தவர். அவர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடுகிறார். இணைப்பில் காத்திருங்க ராஜேஷ், தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.